ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியங்க குடும்பத்துக்கு. சேமிப்பு பற்றியுமே சொல்லிகிட்ருக்கிறேன். பெண்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பெண்கள் கண்டிப்பாக உழைக்கணுங்க. கொஞ்சமாவது நம்மளுடைய பங்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணும், குறைஞ்சது எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். எதுக்கெல்லாம் நம்மளுடைய பங்கு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்றதையும் நான் விளக்கமாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டு தேவைக்கு நம்ம இந்த ஒரு குறிப்பிட்டதுக்கு மட்டும் நம்ம சேமிக்கணுங்க. அதாவது சேமிக்கணும் மீன்ஸ் இதுக்காண்டி நம்ம உழைக்கணும். உழைச்சி நம்ம சேமிப்பில் இது எல்லாமே வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? பால் வாங்குறதுக்கு, காய், பழம், அப்புறம் நான்வெஜ் வீட்டில் எடுக்கிறதுக்கு, மந்த்லி ரீசார்ஜுக்கு, கேஸுக்கு, இபி பில்லுக்கு, அப்புறம் கிட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லாத திங்ஸ் கேட்டாங்களோ வாங்குறதுக்கு நம்ம இதுக்கு மட்டுமாவது வீட்டில் சேமிக்கணுங்க. சேமிக்கணும் மீன்ஸ் நம்ம உழைச்சி நம்ம சேமிக்கணும், சரிங்களா? நம்ம உழைப்பில் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும், ஓகேங்களா? என்னென்னலாம் உழைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். பாலுக்கு 1500 காய் வாங்குறதுக்கு, நான்வெஜ் வீட்டில் எடுக்கிறதுக்கு, ரீசார்ஜ் ஒரு 700 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கேஸ் ஒரு மாதத்துக்கு 300 கேஸுக்குன்னு எடுத்து தனியாக வச்சுடுங்க. இபிக்கு 500, இல்லை நாங்கள் 2 மாதம் சேர்ந்து 500 தான் கட்டுறோம் அப்படின்னாலும் ஓகே. இல்லை நாங்கள் ஒரு மாதத்துக்கு 500 நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் ஓகே. கிட்ஸுக்கு 500, ஏதாவது கிராஃப்ட்டு செய்கிறதுக்கு வாங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு சார்ட் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒன்று குழந்தைங்க கேட்குறாங்க வாங்கி தரணுன்னா அதுக்கும் நம்ம உழைச்ச பணத்துலேருந்து நம்ம இதெல்லாமே வாங்கணும், சரிங்களா? 5800 நம்ம ஒரு மாதத்துக்கு 5800 நம்ம வேலை பார்க்கணும், சரிங்களா? அப்படி அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். நம்மளாலையும் வீட்டில் பங்கு இருக்குது, நம்ம பங்கு வீட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக கணவரை பார்க்குறதுக்கு நம்ம இதுக்கு மட்டுமாவது உழைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுடைய பணம் சேமிப்பதற்கு ரொம்ப வழிவகுக்குங்க. அவங்க பணத்தை இதுக்கும் செலவு பண்ணி, அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் எடுத்துருந்தோன்னா அதுக்கும் செலவு பண்ணி, அதுக்கப்புறம் மீதி வர்றதை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 5800, அட்லீஸ்ட் ஒரு 5000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு இருக்கணும், சரிங்களா? சரி, உழைப்பு இருக்கணும்னு தான் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன வேலை பார்க்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 167 நம்ம வேலை பார்க்கணுங்க. 150, ஒரு 150 நம்மளுடைய பங்கு இருக்கணும், சரிங்களா? வேலை பார்த்து வாங்குறதுக்காக நம்ம வேலை பார்க்குறோம், சரிங்களா? ஒரு வாரத்துக்கு 1169 நம்ம வேலை பார்த்துருக்கணும். ஒரு மாதத்துக்கு 5010 நம்ம வேலை பார்த்து 5000 நம்ம கையில் சம்பளம் இருக்கணுங்க. ஒன்று நீங்கள் நாள் கணக்கில் வாங்கினாலும் சரி, டெய்லி சுயதொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நாள் கணக்கில் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா 5000 வந்துடுங்க. எப்படியும் ஒரு வாரத்துக்கு சேமித்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வார சம்பளம் இப்போ 6 நாள் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா 7வது நாள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் 1169 உள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1150 நீங்கள் வாரம் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலை நம்ம பார்க்கணும். அப்படி ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா? மாதம் 5010 நம்ம வேலை பார்க்கணும். இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எவ்வளோலாம் நம்ம பண்ணலாம், இது சாத்தியமா அப்படின்னு கேட்டு நீங்களே உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சாத்தியங்க. நம்மளால் முடியும் முடியும் முடியும். இதை மட்டும் நம்ம நம்பணுங்க. நம்மளால் இவ்வளோவா ஒரு நாளைக்கு 150 மேலே சம்பாதிக்கணுமா, ஒரு வாரத்துக்கு 1200 சம்பாதிக்கணுமா, ஒரு மாதம் நம்ம 5000 சம்பாதிக்கணுமா, நம்ம எப்படி இதெல்லாம் வேலைக்கு போய் என்ன வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்க போகிறோன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இது சாத்தியங்க நம்ம நினைத்தால், சரிங்களா? இது நம்மளால் முடியும், சாத்தியம், நிச்சயம் நம்மளால் என்ன செய்யும் முடியுங்க, சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச ஒரு சுய தொழில் பண்ணணுங்க. கண்டிப்பாக பண்ணணும். நான் வேலைக்கு போக முடியாது, எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, நான் குழந்தைய வச்சுருக்கிறேன், எந்த காரணமும் சொல்லாதீங்கங்க. கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும், மிச்சப்படுத்தணும். நம்மளுடைய பணம் குடும்பத்தில் பங்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் எனக்கு வேலைக்கு விடுவாங்க அப்படின்னா வேலைக்கு போய் மாதம் 5000 நம்ம சம்பாதிக்கணும், சரிங்களா?
அப்படி இல்லை என்னை வீட்டுக்கே வேலைக்கே விட மாட்டாங்க, நான் குழந்தைய வச்சுருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சுயதொழில்னாலும் பண்ணுங்கள். ஏதாவது ட்ரெஸ் வியாபாரம் பார்க்கலாம், ஏதாவது ஒன்று அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன வேலை இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இல்லை தையல் தெரியும் அப்படின்னா ஈஸியாக குழந்தைய வச்சுட்டு கூட தைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அழகு கலை. எனக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் தெரியும்னா 2 ஆர்டர், ஒரு மாதத்துக்கு 2 ஆர்டர் எடுத்தால் போதுங்க, 5000 சேலரி வந்துடும். சரிங்களா? மெஹந்தி வைக்கிறது, அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்தில் 2 கை வச்சிங்கன்னா பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா 500 1000 கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 200 ஒரு 100 பே பண்ணுங்கள், பேமெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? தப்பு கிடையாது. ஒரு கைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி பியூட்டி பார்லரை விட கம்மியாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. வீட்டில் இருந்துட்டு நீங்களும் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். த்ரெட்டிங் தெரியும் அப்படின்னா கூட த்ரெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன 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 தொழில் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் டியூஷன் எடுக்கிறது. நான்லாம் டியூஷன் தாங்க எடுத்தேன், குழந்தைய வச்சுட்டு பாப்பா வச்சுட்டு டியூஷன் எடுத்தேன். கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நான் டியூஷன் எடுக்க முடியலை. பாப்பாவுக்கு வேறு அடிக்கடி உடம்பு சரியாமல் ஆகிட்டே இருந்தது. அதனால் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியலை. கண்டிப்பாக இந்த மே மந்த் முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்பவும் வழக்கம் போல் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க. நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணுறது, அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறது, ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது புக்கிங் பண்ணுறது, இபி பில் பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கூட வீட்டிலே பண்ணலாங்க. நிறைய பேர் சிஸ்டம் வச்சுட்டு என்கிட்ட கூட வந்து கேட்பாங்க, மொபைலில் வந்துட்டு எனக்கு ஈஸி பண்ணி விட்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்கங்க அப்படிமே. அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஒரு அவங்களே இது கடையில் போய் பண்ணுறாங்களாமா, 10 ரூபாய் 20 ரூபா சேர்த்து கேட்குறாங்களாம். நீங்களும் 10 ரூபாய் 20 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் இருந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்ட்டு பண்ணலாம். அது கூட நீங்கள் 10 ரூபா அங்கே கொடுக்குறத நீங்கள் வேணால் வாங்கிக்கோப்பா எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பண்ணி நீங்கள் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பூ கட்டுறது, கூடை பின்னுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட அதுலேயும் நீங்கள் செய்யலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட நம்ம என்னங்க சம்பாதிக்காமையே போயிட போகிறோம், நினச்சி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஒரு 1000 ரூபா கூட நம்ம சேமிக்காமல் இருக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலை சுயதொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா வாரம் கிடைக்காமலாம் இருக்காதுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்க, நம்மளுடைய உழைப்பை நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா சேமிப்போம். இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்ம பங்காக கொடுத்து நம்ம மீதியாக்குவோம். கணவருடைய சேமிப்பை மீதி பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தது போக 5500 ரூபா நம்மளுக்கு என்ன ஆகும், மீதி ஆகும். கணவர் சம்பாதித்ததுலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ஆர்டிஓ ஏதோ ஒன்று கட்டுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சேவிங்ஸுக்கோ எதுக்கோ ஒன்று யூஸ் ஆகும். அதனால் நம்மளும் வந்துட்டு பெண்களோட உழைப்பு கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். நீங்களும் உழைங்க. என்னதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்றத கூட நீங்கள் பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நான் 1500 தோராயமாக தான் போட்டிருக்கேன், இதில் கூட குறையா கூட வரும். பார்த்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் நண்பர்களே.